காங்கிரஸ் ஆட்சியில கொடுத்தது. காங்கிரஸ் ஆட்சியில கொடுத்தா சும்மா இடம் கொடுத்துட்டாங்க. கொடுத்தது 282 ஏக்கர், பெற்றது பல லட்சம் ஏக்கர். சாதாரண இடம் இல்ல, அங்க தண்ணி கூட கிடையாது. ஆனால் அண்ணன் இந்திரா காந்தி இந்த தேசத்திற்கு பெற்றிருக்கின்ற இடங்கள் வாட்ச் பேங்க் திட்டத்தின் மூலமாக பல லட்சம் ஏக்கர். இப்ப வந்து எதிர்க்க வேண்டியதானே, தவறு இல்ல. அதனால தேவையில்லாத தீர்மானம் போட்டு எதிர்க்க வேண்டியதானே. இன்னைக்கு வானம் பார்த்த பூமியில விளைஞ்சிருச்சா? இன்னைக்கு 3 போகம் நடக்குதா? ஜம்மு காஷ்மீர்ல ஒரு புல்லு முளைக்காது, முழுக்க முழுக்க பனி பிரதேசம். கொடுத்துருமா அப்படியே? அப்ப என்னுடைய லேண்ட், அது புல்லு முளைக்குது, நெல்லு முளைக்குது, அது ஏன் லேண்டு. அந்த எண்ணம் இருக்குங்க. அது வானம் பார்த்த பூமியா இருந்துச்சு கொடுத்தேன். நீங்க கச்சத்தீவுல என்ன பார்த்த பூமி இருக்கும்? நடுக்கடல் தீவுல என்ன இருக்கும் உங்களுக்கு? அப்ப நீங்க கொடுத்துருவீங்களா? லட்சத்தீவுகள் பூரா கொடுத்துருவீங்களா? என்ன வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்க. நிலப்பரப்பு என்ன மேப் மாறிச்சு சொல்ல சொல்லுங்க. தமிழ்நாடுடைய நிலப்பரப்பு விரிஞ்சுன்னு சொல்ல சொல்லுங்க. ஸ்ரீலங்கா என்ன தமிழ்நாடு கொடுத்துட முடியும், இந்தியா கொடுத்த முடியும் கேளுங்க. ஸ்ரீலங்கா கொடுத்தாங்க. அப்ப கொடுக்கல் வாங்க ஸ்ரீலங்கா. இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கவர்மெண்ட்ல பங்களாதேஷுக்கும் நமக்கும் எல்லை பிரிப்பு நடந்தது. ஒரு தெளிவா சுதந்திர காலத்துல நடக்காம இருந்துச்சு. அவங்களுடைய தனியா நாடா பிரிஞ்ச பிறகு அப்போ 2 கிராமம் கொடுத்தாங்க, 2 கிராமம் எடுத்தாங்க. புரிஞ்சுக்கிறோம். நம்ம கச்சத்தீவு கொடுத்தோமே, அவங்க என்ன கொடுத்தாங்கன்னு சொல்ல சொல்லுங்க. இந்த உட்கார்ந்துருக்க இந்த இடம் அவங்க கொடுத்த ராமேஸ்வரத்தில் இருக்கும் தங்கச்சி மடம் அவங்க லேண்டுப்பா, நம்ம லேண்டு கிடையாது அப்படி சொல்லட்டும். ராமநாதபுரமே நம்ம ஊர் கிடையாது, ஸ்ரீலங்காவுடைய ஊர் சொல்லட்டும். நம்ம கொடுத்தோன்னு என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லட்டும். அவர் அது பட்டியல் போடுவாரா? கச்சத்தீவை கொடுத்த போது பார்லிமெண்ட் ஒப்புதல் வாங்கினாங்களா? கச்சத்தீவு கொடுத்த போது பார்லிமெண்ட் அரசியலமைப்புல திருத்தம் பண்ணாங்களா? அப்ப யார்ட்டையுமே சொல்லாம, எதையுமே சொல்லாம எமர்ஜென்சி கொண்டு வந்த மாதிரியே கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு கூட தேவைப்படுச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதென்ன கேக்கா? நீ ஒன்னு எடுத்துக்க, நான் எடுத்துக்க கொடுக்குறதுக்கு. அப்ப ஒண்ணு கொடுத்தது தப்புன்னு ஒத்துக்கிடுங்க. நான் தெரியாம கொடுத்துட்டேன், மாத்தி கொடுத்துட்டேன் அப்படி ஒத்துக்கங்க. கொடுத்ததுல தப்பு இல்லை, ஆனா திரும்ப கொடு. என்ன லாஜிக் இது? இல்ல அன்னைக்கு அந்த நிலை இருந்தனால கொடுத்தோம். என்ன நிலை? என்ன நிலை? அதை சொல்லுங்க, வெளிப்படுத்துங்க. அன்னைக்கு என்ன நிலை? உங்களுக்கு அழுத்தம் இருந்துச்சா? அரசியல் அழுத்தம் இருந்துச்சா? வேற ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்துச்சா? இந்த நாட்டோட நிலப்பரப்பு, உங்க வீட்டோட நிலப்பரப்பை கொடுங்க. காந்தி குடும்பத்துக்கு, நேரு குடும்பத்துக்கு சொத்து இருக்குல்ல, அதை கொடுங்க. நீங்க யார் வேணான்றா? உங்களுடைய எல்லாத்தையும் சொத்து எழுதி கொடுங்க. நீங்க இலங்கை மக்களுக்கு எழுதி கொடுங்க. யார் வேணான்றா? இலங்கை மக்களை தெய்வம், இலங்கை மக்கள் பல பேர் தெய்வமா பாக்குறாங்க இந்திரா காந்தியை. கொடுங்க. சத்தியமூர்த்தி பவனை கொடுங்க, காமராஜர் இல்லத்தை கொடுங்க. யார் தடுத்தா? அது எதுக்கு எங்க ஊர் லேண்ட் எடுத்து கொடுக்குறீங்க? அன்னைக்கு அந்த நிலைமை இருந்துச்சு. என்ன நிலைமை இருந்துச்சு சொல்லுங்க. மோடி அரசு 11 வருஷமா என்ன பண்ணீங்க? 11 வருஷத்துக்கு முன்னாடி யார் ஆட்சி இருந்துச்சு? 2014 நீங்க இருந்தீங்களா இல்லையா? உங்க தயவுல ஆட்சியில் இருந்துச்சு. இதே திமுக காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணீங்க? இந்த 11 வருஷமா மோடி ஒண்ணுமல்ல. அதற்கு முன்னாடி வரைக்கும் நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணீங்க? கருணாநிதி என்ன பண்ணாரு? சோனியா காந்தி என்ன பண்ணாங்க? ராகுல் காந்தி என்ன பண்ணாங்க? மன்மோகன் சிங் என்ன பண்ணாரு? ஸ்டாலின் என்ன பண்ணாரு? அவங்க ஆட்சியில் அங்க வைக்கலையா? முரசொலிமாறன் மத்திய அமைச்சர் இருக்கலையா? டிஆர் பாலு மத்திய அமைச்சர் இருக்கலையா? ஆர் ஆசா மத்திய அமைச்சர் இருக்கலையா? என்ன பண்ணாங்க?